இப்போ மக்கள் திமுக சூழ்நிலை தகுந்த மாதிரி செயல்படுறாங்க. அதான் அன்னைக்கு காமராஜர் ஐயா காலத்து கூட அவங்க ஜாதியை சொல்லி அவங்க அவாய்ட் பண்ற மக்கள் யாரும் ஓட்டு போடக்கூடாது, மைனாரிட்டி தனமா பேசி அவங்கள தோக்கடிக்கிற விஷயமா செயல்பட்டாங்க. அது மாதிரி காலங்காலமா ஒரு விஷயத்த சொல்றது, அப்புறம் மறுநாள் மாத்தி பேசுறது, அடுத்த தேர்தலுக்கு மாத்தி எப்படியே பண்ணிட்டு இருக்க மக்கள் எப்படி அதை ஓட்டு போட்டாங்க திமுகவுக்கு? ஐயா, உங்களுக்கு மக்களை ஏமாத்துறது தானேயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டிஎன்ஏ அதுதானே. 520 கிட்டத்தட்ட 520 வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. அதுல வெறும் 13% வாக்குறுதிகளை மட்டும் ஏமாற்றிக்கிட்டு வச்சு நிறைவேற்றிக்கிட்டு இன்னைக்கு மீண்டும் தேர்தல் களத்துல தேர்தல் வாக்குறுதி தயாரிக்கைக்காக ஒரு பெரிய குழு அமைச்சு திருப்பி வராங்கல்ல மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவங்க என்ன நினைக்காங்க? திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களை எப்படி வேணாலும் நம்ம ஏமாத்தலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், ஈஸி அவங்க ஏமாந்துருவாங்க நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் இனி நடக்காது. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சாவுமணி அடிப்பதற்காக 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாவுமணி அடிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழகம் இன்றைய தினம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் தான் அடுத்த ஆட்சியை பிடிக்கும், நாங்க தான் முதலமைச்சர், யாரு கூட கூட்டணி சேர மாட்டோம், எங்களுக்கும் திமுக தான் ஒரு போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா சரியா? பிஜேபியோ அண்ணா திமுக. அதாவது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுடுங்க. நீங்க ஒரு வடிவேல் காமெடி உண்டு பாருங்க ஒரு படத்துல, 400 ரவுடி 400 ரவுடி 400 ரவுடி. அதேதான், ரவுடின்னு போலீஸ் சொல்லல, ரவுடின்னு மக்கள் சொல்லல. ஆனா ரவுடின்னு தன்னைத்தானே சொல்லி ஜெயிலுக்குள்ள போறது அன்னைக்கு அந்த கேரக்டர் யாரு? வடிவேல். அதே மாதிரிதான் தமிழகத்துல யாருக்கு யாரு போட்டிங்கிறத மக்கள் முடிவு செய்யணும், மக்கள் மன்றம் முடிவு செய்யும். நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த தங்க தமிழ்நாட்டுல தனிப்பெரும் இயக்கம். 234 தொகுதியிலையும் இரட்டை இலை சின்னத்தை மட்டுமே வேட்பாளரை விட்டு அதில் மிகப்பெரிய வெற்றியும் பெற்று 2016 ஆட்சியும் அமைச்ச ஒற்றை இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு யார் போட்டி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு யார் போட்டிங்கிறது தான் இன்றைய தினம் கேள்வியை தவிர. ஆனா இன்னைக்கு திரைப்படத்துறையில் வந்திருக்காரு அவருடைய இந்த பண்ணையூர் பங்களா நினைக்கிறேன், அது ஒரு நாளும் திறந்ததாட்டு சரித்திரமே இல்லை. அது மூடியே தான் கிடக்கும். அங்க ஹிந்திக்காரன் செக்யூரிட்டி ஒரு 4-5 பேர் வெளியில நிக்கிறான், கியா கியான்னு கேட்டு நிற்பான். இங்க அப்படி இல்லை, எப்பவுமே கேட்டு திறந்து கிடக்கும், அங்க கேட்டு மூடி கிடக்கும். ஒரே ஒரு வித்தியாசம்தான், அந்த மாபெரும் தலைவனுடைய வீடு திறந்தே இருக்கும். மக்கள் எப்ப போனாலும் பசியார சாப்பிட்டுட்டு அங்க இருக்கலாம், பேசலாம், தலைவரை பார்க்கலாம், வரலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகருடைய வீடு எப்பவுமே மூடித்தான் கிடக்கும். 4 ஹிந்தி செக்யூரிட்டிகள் தான் அங்க நிப்பான். நம்மள அந்த சைடு கூட நிக்க விட மாட்டான், போப்போன்னு விரட்டுவான். இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் டிவிகேனுடைய தலைவரா இருக்கக்கூடிய விஜய்க்கு உள்ள வித்தியாசம். இப்ப என்னன்னா சார், எம்ஜிஆரின் அவங்களும் விஜய் எல்லாம் சொல்றாங்க, அப்பா எங்க அம்மா எம்ஜிஆர் மாதிரி வருவாருன்னு விஜய்க்கு அப்பாவும் சுந்தரசேகரன் சொல்லி இருக்கிறாங்க. நான் அவங்க எம்ஜிஆர் பத்தி தெரியும், அவங்க அப்பாவுக்கு சந்தர்சேகருக்கு எம்ஜிஆர் பத்தி தெரியும், எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்க ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க கூட சார் தெரியும். அப்படி எப்படி எம்ஜிஆர் மாதிரி என் மகன் வரும்னு அவரும் சொல்லிட்டு இருக்கிறாரு. சும்மா காமெடி பண்றதுதான் இதெல்லாம், காமெடி பண்றது. உங்களுக்கு அவரு சொல்ற காமெடியை இந்த ஊடகங்கள் எடுத்து இதை மக்கள்கிட்ட கொண்டு போகுது இல்ல. இதுதான் இந்த ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் இந்த கூட்டத்துக்கு. நடிகர்னால எல்லாரும் பாப்பாங்க அப்படிங்கிற மீடியாக்காரங்க முன்னாடி போய் நின்று விளம்பரம் போடுறாங்க. உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் விஜயை பத்தி போட்டா தானே உங்களுக்கு டிஆர்பி யாரும். விஜயை பத்தி சொன்னாலே, விஜய் வாய் திறந்தாலே, விஜய் கக்கூசுக்கு போனாலும் சரி, விஜய் வீட்டுல இருந்து வெளியே வந்தாலும் சரி, ஊடகங்கள்லாம் அவனை நோக்கி இருக்கு. அதனால உங்களுக்கு ஊடகங்களுக்கு டிஆர்பி யாரும், அதுக்காக அவங்கள போக்கஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அது ஒரு வெற்றிக்கான ஒரு வழிமுறையோ, நாளைக்கு அது ஒரு மாபெரும் தலைவரா இவர் வந்துருவாருங்கிறதுனாலயே ஒண்ணும் கிடையாது. இது சும்மா ஒரு ஷோ நடக்கிற ஒரு டிராமா. இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய தலையெழுத்து இந்த 2026 தேர்தல் பிறகுதான் தெரியும் சொல்ல வரீங்க. 2026 அவருடைய அரசியலும் சினிமா துறையும் முற்று பெறும். போட்டி முழுக்க திமுக கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வர்சஸ் திராவிட முன்னேற்ற கழகம், இதுதான் நிலைமை.
சரி சார், இப்ப கடைசி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்ப 6 சட்டமன்ற தொகுதியில் நமக்கு அதிமுக கூட்டணி, பிஜேபி அதிமுக கூட்டணி. உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட அரசியல் 6 தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கறத டப்பா அடியலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து நான் சொல்ல மாட்டேன். ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்க ஒரு தேசிய பார்வை கொண்ட ஒரு மாவட்டம் இது. இங்க தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம் இங்க கூடுதலா இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணி இங்க மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணியா இருக்கு. அதுபோல திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியும் எங்களுக்கு எதிராப்புல இருக்கு. ஆனா இன்றைக்கு எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கொடுத்திருக்கக்கூடிய சில தேர்தல் வாக்குறுதிகள், அதாவது மகளிருக்கான 2000 ரூபாய், மகளிருக்கு 25,000 ரூபாய் ஸ்கூட்டர் மானியம், காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கிறது, ஷெட்யூல்டு மக்களுக்கு அவங்களுக்கு கட்டி கொடுப்போம், கல்யாணம் முடிஞ்சு போனா அவங்களுக்கும் வீடு கட்டி கொடுப்போங்கிற வாக்குறுதி, இப்படி பல்வேறுபட்ட வாக்குறுதிகள் பட்டி தொகுதி இன்னைக்கு இந்த தினம் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு அதிலும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுபோல எங்க மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் தம்பி சுதர்சனும் அதே மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் கிராமமா போய் புரட்சி தமிழருடைய இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதியை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிக மிக பிரகாசமா இருக்கு. ஓகே சார், நன்றி சார். இவ்வளவு நேரம் நன்றி. பல வேலைகளுக்கு இடையிலும் இந்த மீடியாவுக்கு எனக்கு பாரதின் மீடியாவுக்கு டைம் கொடுத்தது. நன்றி. சந்தோஷம்.